எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என் கல்யாணத்துக்கு என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இன்வைட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த சைக்கிள். இப்போ சைக்கிள்லேயே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம் வாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்குறது நீங்கள் எல்லாம் கலந்துக்கண்டு தான். அவசியம் குடும்பத்தோடு வந்துடணும். அட ஆமாங்க, நம்ம சேரன் அவர்களோட டைரக்ஷனில் சேரன், கோபிகா, ஸ்னேகா இன்னும் பல பேர் நடித்த ஒரு கல் கிளாசிக்காக 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஞாபகம் வருதே ஆட்டோகிராஃப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 2004 ரிலீஸ் ஆன இந்த படம். அந்த டைமில் நான்லாம் வந்துட்டு சின்ன பையன் கிங்கினி மகனின்னு சுற்றிட்டு இருந்திருப்பேன். அண்ட் அப்பேற்பட்ட படத்தை பல நாள் கொஞ்சம் கொஞ்சமாக டிவியில் பார்த்த படத்தை நான் இப்போ தேட்டரில் பார்த்துட்டு வரேன். அப்படிங்கும் போது அதுலேயே எனக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு சந்தோஷம். அண்டு சேரன் அவர்களோட டைரக்ஷனில் வந்த இந்த ஒரு கல்ட்டான ஒரு படம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் இருக்க அந்த ஒரு லவ், அந்த லவ்வுக்காக அவங்க போகிற எஃபர்ட்ஸ், அதனால அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பலிகள். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப மென்மையாக வந்துட்டு சேரன் அவர்கள் கொடுத்துருப்பாரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தான் காதலை சொல்லாமல் மலர்ந்த ஒரு காதல், தான் காதலை சொல்லி அது பிரிந்த ஒரு காதல். இது காதலா நட்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது இது கண்டிப்பாக நட்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதை தாண்டி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு எனக்கான ஒருத்தங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காகவே நாம் அப்படின்னு இருந்த ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 ஃபேஸை அழகாக காட்டினார் ரொம்ப சேரன். அண்ட் அவரே அதில் ஒவ்வொரு இடத்துக்கும், ஸோ சின்ன பையனாக இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேரளாவில், அதுக்கப்புறம் வேலை தேடி தெரிஞ்சிட்ருக்க அந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்மளாம் நிறைய பேர் வேலை தேடி இந்த சென்னையில் சுற்றி இருப்போம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு லைஃப் மொமெண்ட், சேஞ்சிங் மொமெண்ட் கொடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி எல்லாமே ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது, அதுவும் 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இப்போ நான் திரும்பி பார்த்து அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கும் போது அதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்த ஒரு சில சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டைமிங்கில் வந்துட்டு சேரன் அவர்கள் அந்த மீசையை வந்து ஒரு மாதிரி ஷேப்பாக வைப்பார். அந்த டைமில் அவரோட அப்பா வந்துட்டு, மீசையை வந்து நீ இப்பயே வந்து முறுக்கி விட பார்க்குறியா, நான் வந்துட்டு அதாவது ஒரு குறிப்பாக ஒரு டைலாக் சொல்லார், பொண்ணு வயசுக்கு வந்தால் அம்மா கிளவி, பையன் மீசையை முறுக்குனா அப்பா கிளவன், நான் கிளம்பலடா நான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை ஒட்டு மொத்தமாக வலிச்சுட்டு போவார். ஸோ இந்த மாதிரி நானும் எங்கள் வீட்டில் வந்து திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். மீசையெல்லாம் வந்துட்டு ஷேப் வைக்கும் போது, நான் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்லாம் கேட்டு நான் திட்டு வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து அங்கே வந்துட்டு அந்த ஸ்கூல் டைமில் ஒன்றுமே தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு குறிப்பாக சொல்லணுன்னா, தான் லவ் பண்ண தான் வாழ்க்கையில் முக்கியமாக நினச்ச ஒரு சில பெண்கள் என்னோட கல்யாணத்துக்கு நான் வந்து இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவங்களை தேடி போகிற அந்த ஒரு ஒன்லைனே வந்து எனக்கு இப்போ கேட்கும் போது அது ஜாலியாக இருந்தாலும், அந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு யாருக்கும் முகம் சொல்லிக்காமல் எடுத்து காட்டியிருக்காரு சேரன் அவர்கள். அந்த வகையில் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா பாடல்கள். ஸோ இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு பாடலும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மனசை வந்துட்டு தொடர ஒரு பாடலாக தான் இருக்கும். அண்ட் குறிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, இந்த மாதிரியான ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தரோட லைஃப்பில் கனெக்ட் ஆன ஒரு பாடல் தான். ஸோ அந்த வகையில் பாட்டுக்கு பரத்வாஜ் அவர்கள் தான் ஃபுல் சாங்கும் இசையமைச்சிருக்காரு. ஸோ பரத்வாஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு அழகான பாடல், ஒரு அழகான ஆல்பம் கொடுத்ததுக்கு. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பற்றி பெருசாக நான் சொல்லுங்கிறது யாருக்கும் தேவைனாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். அண்டு இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வாட் இஸ் லவ், இல்லை வாட் இஸ் எக்ஸ்ப்ரெசிவான அந்த ஒரு லவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஆட்டோகிராஃப் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ஏன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு மூவியை 20 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டரில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இது 20 இல்லை, இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் நான் பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட அந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ்லாம் என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.